வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்காக கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடமும் தெய்வ வாக்கும் எவ்வளவு ஒற்றுமையாக செல்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகம் நல்ல நிலைமையில இருந்து அவருக்கு நல்ல ஒரு திசாபுத்தி நடந்து தசாநாதனும் லக்னாதிபதியும் நல்ல வலுவாக அவருடைய ஜாதகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இந்த ஜோதிடமும் தெய்வ வாக்கு அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தெய்வ வாக்கு அப்படின்றது ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜோதிடத்தை ஜாதகம் பக்கம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க குறுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, சாமி ஜாதகம் நல்லா தான் இருக்குது, ஜாதகத்தில் எனக்கு குறையே இல்லை, எங்கே போய் கேட்டாலும் ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாமல் தான் சொல்கிறாங்க, ஆனால் காரியங்கள் எதுவுமே நடக்கல சாமி, எல்லாமே தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இதற்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் தாம்பூலம், அதாவது வெத்தலை பாக்கு வாங்கிக்கிட்டு 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ வாக்கா நம்ம அதை பார்க்குறோம். அப்போ தெய்வ வாக்குனா என்ன அப்படின்னா, பிரசன்னத்தில் பார்க்கலாம், சோழியில் பார்க்கலாம், அல்லது சோழி பிரசன்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வத்தை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும்போது இதெல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாரு. ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்களை அந்த தெய்வ வாக்கும் ஜோதிடமும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க ஜோதிடம் பார்க்க வந்திருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சாமி இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதான் தெய்வ வாக்கும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ ஜோதிடம் பார்க்க வந்திருக்கவங்க கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் கூட, சாமி இது எல்லாம் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடை சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, தேவபிரசன்னம் பார்க்குறோம். தேவபிரசன்னம் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய அந்த தெய்வ வாக்கை நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது, இந்தந்த விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து சொல்லும்போது, ஆமாம் சாமி இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான், இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும்போது, ஆமாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம தெய்வத்தை கூப்பிட்டு தேவ வாக்கா கேட்கும்போது அப்போ அந்த தெய்வமே முன்னாடி பதில் சொல்லுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நான் சொல்லி நிறைய என்னுடைய கஸ்டமர்களுக்கு அது உண்மை அப்படின்ற விஷயங்களில் 99 ஒரே 1% இல்லை என்பதற்கும் ஆதாரங்களாக நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அப்போ தெய்வ வாக்கும் ஜோதிடமும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சில காரிய தடைகளும் நடைபெறாத காரியங்களும் நடைபெற்றக்கூடிய அந்த காரியங்கள்லாம் தடைகளாகவும் ஏன் போகுது அப்படின்றத நம்ம விரிவாக நம்ம ஜோதிடத்தை பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோக்கள் ஒரு விஷயமுமே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை எனக்காக ஆதரவளித்து வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான நன்றி. இனியும் எனக்காக ஆதரவு அளிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் கோடான நன்றி. எனது குருமார்களுக்கு நன்றி, எனது குல தெய்வத்துக்கு நன்றி. எல்லா தெய்வங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை தெய்வங்களுக்கும் கோடான நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் தற்காலிகமாக உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.